குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் அன்போடு கூட இந்த காலை வேளையிலும் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை இந்த நாள் முழுதும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. ஆண்டு நடத்திடுதே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபையினாலே நாம் இந்த காலை வேளையை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை துதிப்பதற்கு அதிகமாய் பயன்படுத்தின ஒரு வார்த்தை, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வார்த்தை எப்பொழுதும் உங்கள் இருதயத்தில் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். மகிமையான ஒரு ஆராதனையின் வார்த்தை. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை தானே நம்மை எல்லாவற்றிலும் தாங்கி ஏந்தி தப்புவித்து சுமந்து கொண்டு வருகிறது. சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே என்று பாடினோம். எத்தனை சோதனைகள், அலுவலகத்தில் எத்தனை பாடுகள், குடும்பத்தில் எத்தனை வேதனைகள், வேலை ஸ்தலத்தில் எவ்வளோ காரணமில்லாத காயங்களையும் குற்றச்சாட்டுகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். எல்லா இடங்களிலும் நமக்கு சோதனை நிறைந்த ஒரு பூமியில் நாம் வாழ்கிறோம். உலகம், மாமிசம், பிசாசு நம்மை சோதித்து கொண்டே இருக்கிறது என்னுடைய பிள்ளைகளே. ஆனால் அதே பல்லவியில் நாம் பார்க்கிறோம், வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தினாரே. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் நெருக்கப்படுகிறீர்களோ அவ்வளவாய் கர்த்தருடைய வேதத்தை அதிகமாய் வாசியுங்கள். சில நேரங்களில் பாடுகள் நடுவில், பிரச்சனைகள் நடுவில், சத்துருக்கள் நடுவில் நாம் நடக்கும் பொழுது சங்கீதங்களை வாசித்து பாருங்களேன். அது நமக்காகவே எழுதப்பட்டதை போலவே இருக்கும். நம்மை அவ்வளவு அந்த வார்த்தைகள் ஆறுதல் படுத்தும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை ஒரு மருந்து அல்லவா? அதுதான் நம்முடைய ஆத்துமாவை தேற்றக்கூடிய மருந்து. நம்முடைய இருதயத்திற்கு நாம் கொடுக்கிற ஒரு மருந்து என்னவென்றால் கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள். ஆகவே இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அநேகர் இன்றைக்கு நன்றாய் ஜெபிக்கிறார்கள், ஆனால் வேதத்தை வாசிப்பதே இல்லை. ஒரு பிரயோஜனம் இல்லை பிரியமானவர்களே. இரண்டும் நீங்கள் செய்ய வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் உங்களோடு பேசி உங்களை தேற்றுகிறார். ஜெபிக்கும் பொழுது நீங்கள் உங்கள் பிரச்சனைகள் ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறீர்கள். ஆகவே சோதனை நேரத்தில் நம்மை தாங்குகிற தேவ கிருபை ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் அனுப்புகிறவராய் இருக்கிறார்.
என்னுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் முழங்காலில் நின்று ஒரு 5 நிமிடம் முழங்காலில் நிற்க முடியாதா? ஒரு 5 நிமிடம் ஒரே ஒரு அதிகாரத்தை வாசிக்க ஒரு 5 நிமிடம் ஆகும். ஒரு 5 நிமிடம் முழங்காலில் நின்று நீங்கள் வேதத்தை வாசியுங்கள். அதனுடைய பலனை மகா மகிமையாய் நீங்கள் காண்பீர்கள். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் என்றைக்கோ நாங்கள் அழிந்து போயிருப்போம் அப்பா. அவ்வளவு வேதனைகள் நிறைந்த, பாடுகள் நிறைந்த, சத்துருக்கள் நிறைந்த ஒரு பூமியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய கிருபை அல்லவா எங்களை தாங்கி தாங்கி நடத்தி கொண்டு வருகிறது. ஆகவே கர்த்தர் நல்லவர் என்பதையும் அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதையும் எங்கள் நாவு அறிக்கையிட்டு கொண்டே இருக்கும்படி நீர் உதவி செய்வீராக. குறிப்பாக பாடுகள் நடுவில், வேதனைகள் நடுவில், கஷ்டங்கள் நடுவில், சோதனைகள் நடுவில் இருக்கிற பிள்ளைகள், எந்தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது, ஏன் எனக்கு ஆண்டவர் ஒரு விடிவை தருவதில்லை, இன்றைக்கு என் பிரச்சனை மாறும் என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இனி வேதத்தை வாசிப்பார்களாக. வேத வசனங்கள் மூலம் உடைய பிள்ளைகளை நீர் தேற்றி குணமாக்குவீராக. நான் என் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவேன் என்று சொன்னீரே. உடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை உண்டு அல்லவா? உடைய வார்த்தைகள் உடைய பிள்ளைகளை பலப்படுத்துவதாக, உடைய வசனங்கள் உடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றுவதாக, உடைய வசனங்கள் உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதாக, உயிர்ப்பிப்பதாக. நீர் சொல்லாகும், நீர் கட்டளிட நிற்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து பிரச்சனைகள் நேரத்தில், பாடுகள் நேரத்தில் அழுது புலம்பிக் கொண்டு நேரத்தை செலவழிக்காமல் உடைய வேதத்தை நாங்கள் வாசித்து ஆறுதல் அடைந்து பலனடையும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. உன் அன்பு பிள்ளைகள் செய்ய போகிற எல்லா காரியத்திலும், உடைய தொழில், வியாபாரம், குடும்ப காரியங்கள், படிப்பு காரியங்கள் எல்லாவற்றிலும் உடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூடவே இருப்பதாக. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.